வளவன். அத்தியாயம் 22. என்ன மாமா, இத்தனை சாதாரணமாக கூறுகிறீர்கள்? நகருக்குள் பலம் வாய்ந்த ஒரு அரச குடும்பத்தினரை அத்தனை எளிதாக கைது செய்துவிட இயலுமா? பெரும் குழப்பம் ஏற்பட்டு ஆங்காங்கே கலவரங்கள் நிகழாதா என்று கேட்டான் வளவன். நடக்கும், அதனால்தான் இரவில் கைது செய்யலாம் என்றேன். விடுவதற்குள் நகரை நமது வீரர்களின் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து விட்டால் மட்டும் போதும். பொருத்தமாக ஏதாவது ஒரு காரணத்தை நாமே பரப்பிவிட்டால் மக்களும் தேவையின்றி போராட மாட்டார்கள். அதை நான் சேந்தனிடம் கூடி திட்டமிட்டு கொள்கிறேன். அதற்கு முன் நீ உனது வீரர்களிடம் பேசியாக வேண்டும் வளவா. கவனமாக இதை கையாள வேண்டும். சிறு தவறு கூட நமக்கு எதிராக திரும்பிவிடும் என்றார் சோழியவரையன். அதை நான் பார்த்து கொள்கிறேன் மாமா என்று உதட்டளவில் வளவன் கூறினானே தவிர உள்ளுக்குள் தடுமாறி கொண்டிருந்தான். சரி வளவா, நமக்கு நேரம் மிக குறைவு. நான் இப்போதே நகருக்குள் சென்று சேந்தனை சந்திக்கிறேன். அவனிடம் பேசி நாம் முடிவு செய்தவாறு செயலாற்ற சொல்கிறேன். அதிகபட்சம் 4 நாட்களுக்குள் நாம் இறுதியான ஒரு முடிவை எட்டிவிட வேண்டும். 5வது நாள் முதல் இந்த நகரம் நமது வசம் இருந்தாக வேண்டும். நீயும் அதற்குள் இந்த துறைமுக பகுதி முழுவதையும் உனது வசப்படுத்தி இருக்க வேண்டும் என்றார் சோழியவரையன். செய்துவிடலாம் மாமா. இந்த ஒரு நாளுக்காகத்தானே இத்தனை காலம் காத்திருந்தது. எதையாவது செய்து நினைத்ததை சாதித்து விடலாம். நீங்களும் உங்களது சபதம் முடித்து விரைவில் சோழம் திரும்பலாம் மாமா என்றான் வளவன். அந்த ஒரு நாளுக்காகத்தான் உயிரை கையில் பிடித்து கொண்டு இத்தனையும் செய்கிறேன். எம் சோழ மண்ணின் வாசம் காணாது இந்த உயிர் பிரியாது என்றார் சோழியவரையன் நெகிழ்ந்து. அம்மாவும் அத்தையும் எங்கு உள்ளார்கள் தற்போது? பாதுகாப்பாவே உள்ளார்கள் வளவா. நாம் நினைத்தது கைகூடிய பிறகு உன் தந்தை வாழ்ந்த வீட்டிற்கே அவர்களை அழைத்து வருவோம். சரி, நான் புறப்படுகிறேன். மாமா, உங்களிடம் ஒரு விஷயம் கேட்க வேண்டும். ஆனால் தயக்கமாகவும் உள்ளது. என்னிடம் என்ன தயக்கம் உனக்கு? தாராளமாக கேள். வீரராஜேந்திரரின் வாள் ஒன்று நம் வீட்டின் பூஜை அறையில் இருந்ததல்லவா என்றான் வளவன். அதை கேட்டு திடுக்கிட்டார் சோழியவரையன். அது பற்றி இப்போது என்ன பேச்சு வளவா? அது பற்றி ஈழத் தளபதி சாமுண்டன் என்னிடம் விசாரித்தான் மாமா. அது பற்றிய தகவலை உங்கள் மூலம் அறிய சொன்னான். அது மட்டும் அவனிடத்தில் கிடைத்தால் சோழத்தின் மானத்தை வாங்க முடியும் என கொக்கரித்தான். அப்போதுதான் எனக்கும் அது பற்றி நினைவுக்கு வந்தது. எம் தந்தையின் இழப்பிற்கு பிறகு அதை நான் கண்டதாகவே நினைவே இல்லையே. சிறு வயது அல்லவா? அதிலும் தூங்கிக் கொண்டிருந்த என்னை அப்படியே தூக்கி கொண்டு அனுராதபுரம் சென்று விட்டீர்கள். அந்த வீட்டிலும் அந்த வாளை கண்டதாக நினைவில்லை. அதனால்தான் கேட்டேன் அது எங்கே என்று. இங்கு எங்காவது இருப்பின் அதையும் மீட்டு விடலாமே என எண்ணினேன் என்றான் வளவன். அதற்கு அவசியமே இல்லை. அது சேர வேண்டிய கைகளில் சேர்ந்தாகிவிட்டது. பெரும் மதிப்போடும் வழிபாட்டோடும் இருக்க வேண்டிய இடத்தில் இருக்கிறது. சோழத்தின் தலைநகரான சோழபுரத்தில் என்றார் சோழியவரையன். சோழபுரத்திலா? அது எப்படி அங்கே சேர்ந்தது? வேகமாக கேட்டான் வளவன். எதிர்காலத்தை கணிப்பதில் வல்லவன் உன் தந்தையும் என் நண்பனுமான ஏலாதிகிள்ளி வளவன். விஜயபாகு படை திரட்டிவிட்டான். எந்த கணமும் தாக்குவான். துணைக்கு சோழர் படை வருவதில் கால தாமதமானால் என்ன செய்வது என்பதை முன்கூட்டியே யோசித்து எனக்கு ஒரு ஓலை அனுப்பினான். பெருவணிகர் தாழிமாணிக்கனார் மூலம். கூடவே அரசருக்கு ஒரு ஓலையும் அனுப்பியிருந்தான். எவருக்கும் தெரியாத இன்னொரு விஷயமும் அப்போது நடந்தது என சோழியவரையன் முடிப்பதற்குள், என்ன அது, என்ன நடந்தது என்று பரபரத்தான் வளவன். எனக்கு அனுப்பிய ஓலையோடு அந்த வாளையும் வேறு எவருக்கும் தெரியாமல் என்னிடம் ஒப்படைக்கும்படி தாழிமாணிக்கனாரிடம் கூறி அனுப்பியிருந்தான். ஒருவேளை புலனருவா நகரமும் அனுராதபுரமும் விஜயபாகுவால் கைப்பற்றப்பட்டால் கூட சோழ மன்னரின் இந்த வாள் எக்காலத்திலும் அவர்கள் கையில் சிக்கிவிடக்கூடாது என்பதாலேயே அதனை என்னிடம் அனுப்பியதாக ஓலையில் எழுதியிருந்தான். வணிகர் தாழிமாணிக்கனாரும் அதனை திறமையாக ஒரு துணிச்சுருளில் வைத்து அவரது நம்பிக்கையான ஊழியன் ஒருவர் மூலம் என்னிடம் சேர்த்துவிட்டார். அதன் பின்தான் ஈழத்தில் போர் தொடங்கியது. நம் மன்னரின் முடிவு தாமதமானதால் நானும் சமயத்திற்கு என் நண்பனுக்கு உதவ வர முடியாமல் போயிற்று என்றார் சோழியவரையன் வேதனையோடு. ஆனால் அதன் பிறகுதான் இதுவரை நீங்கள் சோழம் திரும்பவே இல்லையே. அப்படியெனில் அந்த வாள் எப்படி அரசரிடம் சென்றது? ஈழத்திற்கு படையோடு புறப்படுவதற்கு முன்பேயே அதனை சோழ மன்னர் குலோத்துங்கரிடம் ஒப்படைத்துவிட்டுதான் நான் இங்கு வந்தேன் என்றார் சோழியவரையன். அதை கேட்டு கோபமாக வந்தது வளவனுக்கு. என்ன மாமா, இப்படி செய்திருக்கிறீர்கள்? ஈழத்து போரில் எம் தந்தை காட்டிய வீரத்திற்காக அப்போதைய மன்னர் வீரராஜேந்திரரால் வழங்கப்பட்ட வாளை எப்படி கொடுத்தீர்கள்? அது நமது சொத்தல்லவா? நமது வீரத்தின் அடையாளம் அல்லவா? நீங்கள் செய்தது சரியில்லை மாமா என்றான் வளவன் கோபமாக. எனக்கும் அதை கொடுப்பதில் உடன்பாடில்லைதான்.
ஆனால் என் நண்பன் ஏனாதியின் விருப்பம் அது. படையெடுத்து வரும் விஜயபாகுவிடம் இருந்து ஈழத்தை காத்து நின்று அதன் பின் வந்து குலோத்துங்கரின் கையாலேயே அந்த வாளை மீண்டும் பெறுவேன் என எழுதியிருந்தான். அவனது பேச்சை நான் தட்டியதே இல்லை என்பதால் பிடிக்காமல் போனாலும் அதனை செய்ய வேண்டியதாயிற்று என்றார் சோழியவரையன். அவர் வந்து திரும்ப பெறத்தான் வாய்ப்பே இன்றி போய்விட்டதே. விதிதான் நடுவில் புகுந்து விளையாடிவிட்டதே. இனி மறுபடியும் அந்த வீர வாளை காண வாய்ப்பே இன்றி போனதே என புலம்பினான் வளவன். அப்படியொரு வாய்ப்பினைத்தான் உனக்கு அளித்துவிட்டு போயிருக்கிறான் என் நண்பன். மறுபடியும் வந்து இந்த நகரை மீட்பேன் என்று அவன் கூறியதை மறந்து விட்டாயா வளவா? மறுபடியும் என்றால் மறுபடியும் பிறந்தா? இல்லை, அவனின் அணுக்கள் உன்னுள் இருக்கின்றனவே. நீ மீட்டால் போதாதா? அவனே மீட்டதாக ஆகாதா? முன்பு இதே இடத்தில் தனது வீரம் காட்டி அந்த வாளை பெற்றான் உன் தந்தை. மறுபடியும் அதே போல ஒரு வாய்ப்பு. அதே இடத்தில் உனது வீரத்தை காட்டி நீ மீட்டு வா உன் தந்தை இழந்ததை. அதன் பின் உரிமையோடு போய் சோழ மன்னரிடம் கேள் அந்த வாளை என்று சோழியவரையன் கூற சிலிர்த்து எழுந்தான் வளவன். மிக சரியாக சொன்னீர்கள் மாமா. என் தந்தையின் வீரத்திற்கான அடையாளம் அவரால் பிறந்த எனது வீரத்திற்காகத்தான் திரும்ப கிடைக்க வேண்டும். அதுதான் முறை. அதைத்தான் என் தந்தையின் ஆன்மாவும் விரும்பும். இதற்கு முன்பு வரை இது நடக்குமா என்று சிறு கலக்கம் இருந்தது மாமா. இப்போது அது துளி கூட இல்லை. அவர் சாய்ந்த இந்த மண்ணில் அவரின் பிரதிபிம்பமாக நான் நின்று காட்டுவேன். இது உங்கள் மீது ஆணை மாமா. வென்ற பிறகு நாம் இருவருமே சோழம் திரும்புவோம். அந்த வீர வாளை கொண்டு வந்து அதே வீட்டில் வைத்து பூஜிப்போம். இது நடந்தே தீரும் மாமா. நீங்கள் போய் ஆக வேண்டியதை கவனியுங்கள். இன்றிலிருந்து 5வது நாள் பொலனறுவா நம்முடையது. மீண்டும் இது ஜனநாதபுரம் என்ற பெயரை தாங்கி நிற்கும் என்ற வளவன் சோழியவரையருக்கு ஒரு புரவி ஒன்றை ஏற்பாடு செய்தான். தனது லட்சணையிட்ட ஒரு ஓலையையும் வழங்கினான். எவர் தடுத்தாலும் இதை காட்டுங்கள் மாமா. தானாகவே வழி கிடைக்கும். இனி மறைந்து ஒளிந்து செல்ல வேண்டிய அவசியமே இல்லை உங்களுக்கு என்றான் வளவன். அவன் கொடுத்த ஓலையை வாங்கி இடையில் செருகி கொண்டு போர்த்தி இருந்த துண்டை தலைப்பாகை போல கட்டிக்கொண்டு புரவி ஏறி விரைந்தார் சோழியவரையன். அவரை அனுப்பிவிட்டு நேராக துறைமுக பகுதிக்கு வந்து சேர்ந்தான் வளவன். தனது உப தளபதிகளை அழைத்தான். மதிய உணவிற்கு பிறகு அத்தனை வீரர்களையும் அணிவகுக்க செய்யுங்கள் என்றான். முக்கிய விஷயமாக பேச வேண்டியுள்ளது. கிழக்கு மேற்கு வாயில் காவலுக்கும் வணிகர் கலன்கள் இருக்கும் இடத்திற்கும் இந்த பட்டியலில் நான் குறிப்பிட்டுள்ளவர்களை மாற்றி அனுப்புங்கள். மற்ற அனைவரையும் உப தளபதிகள் உட்பட நான் சந்தித்தாக வேண்டும். புரிகிறதா என கேட்டு தான் கொண்டு வந்த ஒரு ஓலையை நீட்ட அந்த உப தளபதிகளும் அதை வாங்கி கொண்டு அப்படியே செய்கிறோம் தளபதியாரே என்றனர். அவர்களை விட்டு அவன் நகர்ந்ததும் அந்த பட்டியலிட்ட ஓலையை பிரித்து பார்க்க அதில் இருந்த பெயர் கொண்ட வீரர்கள் எல்லாம் புதிதாக வந்தவர்களாகவும் ஈழத்தையே தாயகமாக கொண்டவர்களாகவும் இருப்பதை கண்டு குழம்பினர். பெயர் அளவில் கூட அன்றைய சோழ தேசத்து வீரன் ஒருவன் கூட அதில் இடம்பெறவில்லை. மதிய உணவு வேளைக்கு பிறகு அமுதன் என்னும் வளவனின் கட்டளைக்கு ஏற்ப வீரர்கள் அனைவரும் அணிவகுத்து காத்திருந்தனர். வீரர்களை சந்திக்கலாம் என அமுதன் புறப்பட எத்தனித்த நேரத்தில் நகரிலிருந்து சேனை தலைவர் விஜயபாகு சந்திக்க வந்திருப்பதாக ஒரு வீரன் வந்து கூற ஏதோ நடந்திருக்கிறது என்பதை புரிந்து கொண்டான் வளவன். அவரை இங்கேயே அழைத்து வாருங்கள் என்று வீரனிடம் கூறிவிட்டு காத்திருந்தான். வீரபாகுவும் உள்ளே நுழைந்தான். சேனை தலைவர் என்ற பதவி கூடவே ஈழத்து அரசரின் தங்கை மகன் என்ற உறவு இரண்டும் சேர்ந்த ஆணவத்தின் மொத்த உருவமாக உள்ளே நுழைந்தான் வீரபாகு. வணக்கம் கூறி வரவேற்றான் வளவன். நிறைய மாற்றங்கள் தென்படுகின்றனவே இங்கு. முன்பு போல் எதுவும் இல்லையே என குழப்பமான கேள்வியை முன் வைத்தபடி அமர்ந்தான் வீரபாகு. தேவைக்கு ஏற்ப அவ்வப்போது சில மாற்றங்களை செய்யத்தானே வேண்டியுள்ளது என வளவனும் பொதுவாகவே பதில் சொன்னான். சேனை தலைவருக்கான வரவேற்பு முன்பு போல் இல்லை என்பதை குறிப்பிட்டேன் தளபதியாரே என்றான் வீரபாகு. முகம் சிரித்தாலும் அகம் கருவியது அவனுக்கு. அறிவிக்கப்படாத எந்த ஒரு வருகையும் அதிக வரவேற்பை பெறுவதில்லை என்பது தாங்கள் அறியாததா? சரி, அதை விடுங்கள். உங்களது வழி அனுப்புதலை பிரமாதமாக செய்துவிடுவோம் என்று கூறி சிரித்தான் வளவன். அதற்கு மேலும் இது பற்றி என்ன தொடர்வது என்று புரியாது வீரபாகு நேரடியாக விஷயத்துக்கு வந்தான். அரசரின் உத்தரவு வந்துள்ளது. சோழத்தை நோக்கி படையெடுப்பு என்பது உறுதியாகிவிட்டது. நானும் இன்னொரு சேனை தலைவரும் தலைமை ஏற்கிறோம். எங்களுக்கு துணையாக நீங்களும் உங்கள் படையினர் முழுவதும் வந்தாக வேண்டும். இன்னும் 10 நாட்களுக்குள் புறப்பட வேண்டியிருக்கும். இதை பற்றி பேசத்தான் வந்தேன். உங்களுக்கும் இது பற்றிய ஓலை வந்திருக்குமே. எல்லாம் தயார் நிலையில் தானே உள்ளன. புறப்படும் வேளையில் எந்த குறையும் நீங்கள் கூறிவிடக்கூடாது என்பதாலேயே நானே இங்கு வரவேண்டியதாக போயிற்று என்றான் வீரபாகு.
எல்லாம் முடிவாகிவிட்டது. நீங்கள் உடன் வர தயாராகுங்கள். நாங்கள் சொல்வதுபடி நடக்க வேண்டும் என்பதை கூறத்தான் வீரபாகு இத்தனை சுற்றி வளைத்து பேசுகிறான் என்பது புரிந்தது வளவனுக்கு. இது வழக்கமான நடைமுறையாக தெரியவில்லையே. போர் என முடிவெடுத்த பின் முதலில் எங்களுக்குத்தான் தகவல் தெரிவிக்கப்படும். நாங்கள் அதற்கு ஏற்ப எல்லாவற்றையும் திட்டமிட்ட பிறகு அரசருக்கு தெரியப்படுத்துவோம். அதன் பிறகு போருக்கு தலைமை தாங்கி வருபவரோடு போர் திட்டம் பற்றி விவாதிப்போம். அந்த நேரத்தில் முதன்மை தளபதியோ அல்லது இளவரசரோ அரசரோடு நிச்சயம் இருப்பார்கள். திட்டங்கள் விவாதிக்கப்பட்டு முடிவான பிறகுதான் எந்த நாளில் என்பதே முடிவாகும். இப்போது எல்லாமே எங்களுக்கு தெரியாமலேயே முடிவாகிவிட்டது போல தெரிகிறதே. இது வழக்கமில்லையே என்று கேட்டான் வளவன். வழக்கமில்லைதான். ஆனால் சில அவசர காலங்களில் இந்த நியதிகளை எல்லாம் பார்க்க முடியாது. அதனால்தான் என்று இழுத்தான் வீரபாகு. என்ன அவசரம் சேனை தலைவரே? வாசலில் சோழன் வாளேந்தி நிற்கிறானா என்ன? அல்லது சாளுக்கியன் படையெடுத்து வந்து நம் எல்லைக்குள் நுழைகிறானா? அப்படி எதுவும் நடந்ததாக தெரியவில்லையே. இது தேவையற்ற பேச்சு தளபதியாரே. அரசரின் உத்தரவு எனில் பின்பற்ற வேண்டியதுதானே என்றான் வீரபாகு. நிச்சயம் செய்ய வேண்டியதுதான். ஆனால் இப்போதுதான் ஓலை வந்தது எங்களுக்கு. இது பற்றி நாங்கள் எங்களுக்குள் பேசி முடிவெடுத்து அரசருக்கு அறிவிக்க வேண்டும். அதன் பிறகுதான் மற்ற எல்லாம். அதற்குள் நீங்கள் வந்து புறப்பட தயாரா என்று கேட்டால் என்னவென்று சொல்வது? கேட்டான் வளவன். உதட்டில் கேலியான ஒரு புன்னகை இழையோடியது. நானாக வரவில்லை தளபதியாரே. எனக்கு வந்த அரசரின் உத்தரவு அப்படி. களம் காண போகும் முன்பு இங்கு எல்லாம் சரியாக உள்ளதா என்பதை அறிய வந்தேன் என்றான் வீரபாகு. ஒரு சேனை தலைவருக்கு அந்த அதிகாரம் இன்னும் வழங்கப்படவில்லை என்பது தாங்கள் அறியாததா? ஒருவேளை அரசரின் உறவினர் என்ற முறையில் வந்திருந்தால் தனித்து வருதல் தவறென்று தெரியாதா? எங்களை சோதிக்கவோ சரிபார்க்கவோ அரசர், இளவரசர், முதன்மை தளபதி இவர்கள் மூவர் மட்டுமே உரிமை பெற்றவர்கள். அதிலும் அரசரும் முதன்மை தளபதியும் மட்டுமே எங்களை கட்டுப்படுத்தும் உரிமை உடையவர்கள். அரச குடும்பத்தில் ஒருவரான நீங்களே இந்த நியதிகளை மீறலாமா? புன்னகையோடு கேட்டான் வளவன். வீரபாகுவின் முகம் சுருங்கியது. வீண் பேச்சு எதற்கு? இன்னும் 10 நாட்களுக்குள் போருக்கு தயாராக வேண்டும். முடியுமா முடியாதா என்று கேட்டான் வீரபாகு கோபமாக. முடியாது என்று நான் கூறவே இல்லையே என்றான் வளவன். முடியும் என்றும் இன்னமும் கூறவில்லை என மறித்தான் வீரபாகு. வீரர்களோடு கலந்து பேசாமல் எப்படி ஒரு முடிவை சொல்வது? நீங்கள் போய் பேசிவிட்டு வாருங்கள் தளபதியாரே. நான் இங்கேயே காத்திருக்கிறேன். வந்து முடிவை சொல்லுங்கள் என்றான் வீரபாகு. அந்த சிரமம் உங்களுக்கு எதற்கு? நீங்கள் போய் வாருங்கள். நான் நேரடியாக அரசரிடமே கூறிவிடுகிறேன் என்றான் வளவன். அதை கேட்டு கோபமாக எழுந்தான் வீரபாகு. எனக்கு ஏதும் வேறு வேலை இல்லாமல் இங்கு வந்திருக்கிறேன் என்று நினைத்து கொண்டீர்களா? போருக்கு தலைமை ஏற்கப் போகிறவர்களிடம் இப்படித்தான் பேசுவீர்களா? அதற்கான உத்தரவை முதலில் வாங்கி வாருங்கள். யார் தலைமை என்பது உறுதிப்பட தெரியாத வரை எது பற்றியும் எவரிடமும் விவாதிக்க கூடாது என்பது இந்த தேசத்தின் நியதி. உங்களுக்காக என்னால் அதனை மீற முடியாது என்று வளவனும் கண்டிப்போடு தெரிவித்தான். எவரிடம் பேசுகிறீர்கள் என்பதை யோசிக்காது பேசிவிட்டீர்கள். நீங்கள் கேட்ட அந்த உத்தரவு ஓலை விரைவில் உங்களை தேடி வரும். அதன் பிறகு நானும் வருவேன், அப்போது பார்க்கலாம் என்று கோபமாக கூறிய வீரபாகுவை நோக்கி எழுந்து நின்று வணக்கம் கூற சீற்றத்தோடு வெளியேறினான் வீரபாகு. பிரச்சனைகள் தாமாக எழும்ப ஆரம்பித்து விட்டன. அதற்குள் ஒரு முடிவெடுத்தாக வேண்டும் என்ற எண்ணத்தோடு தனக்காக காத்திருக்கும் வீரர்களை சந்திக்க புறப்பட்டான் வளவன். இம்முறை காலம் அவனோடு கைகோர்த்து கொண்டது. விதியோ பெரும் அதிர்ச்சியை தர அங்கு காத்திருந்தது. மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.